ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எதனா நாஸ்தியா சாப்பிடலாம் அப்படின்னு நான் வந்ததான் கோயம்புத்தூர்ல உள்ள கேரளா மெஸ் உள்ள போனாலும் நிக்க இடலையே அப்புறம் எப்படி உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னு எது யாரும் நினைச்சிட்டு வந்தவங்களே திருப்பி போயிடாதீங்க. அப்படியே நேரம் உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு 30 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி அண்டர்கிரவுண்ட்ல ஒரு தடால்படியான ஒரு ஸ்பாட் இருக்கு. இங்க உட்காந்து சாப்பிடுறவங்களை பாக்குறப்ப ஏதோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணியை பாக்குற மாதிரி இந்த மண்டு மண்டிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பிரியாணி என்னடா இருக்கு என்ன தாண்டா இந்த பிரியாணி அப்படின்னு கேக்குறப்ப அப்பதான் சொன்னாங்க இந்த பிரியாணி இவங்கள்ட்ட மட்டும் கிடைக்கிற தலசரி பிரியாணின்னு. என்னது இந்த பிரியாணி இவங்கள்ட்ட மட்டும் தான் கிடைக்குமா? அட ஆமாங்க, இந்த தலசரி பிரியாணி இவங்கள்ட்ட மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம தலைக்கு இருக்கிற கூட்டத்தோட இவங்கள்ட்ட கிடைக்கிற தலசரி பிரியாணிக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கு. அந்த கூட்டம்லாம் இங்க 10 நாள் காலேஜ் லீவ் விட்டாங்க, அதனால எல்லாம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அந்த கூட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இங்க நிக்க கூட இடம் இருக்காது. அந்த கூட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் தனியா ஒரு வீடியோ எடுத்து போறேன். அப்ப பாருங்க இந்த தலசரி பிரியாணிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. சரி பேசினது போது அந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு வர சொல்லிட்டு அந்த பிரியாணி வந்துருச்சு. எனக்கா அந்த பிரியாணியை பார்த்தோன்னே ஆயிடுச்சு பூஸ்ட். இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச டைம் வேஸ்ட். இந்த பிரியாணி டேஸ்ட் காரணமே அது உள்ள உள்ள கிரேவி தாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப ஒன்று தோணிச்சு பாருங்க. கேரளாக்காரங்க கை பக்குவோம் தூக்கத்திலேயே இருந்துச்சு கையை நக்குவோம். தூக்கத்துலாம் கையை நக்க வேணா, அதுக்கு முன்னாடி கை காய்ஞ்சிரும் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சு